குட் மார்னிங் ஆல். ஆக்சுவலாக இப்போது மணி 11 ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே இது வந்து தேர்ட் டே ஆக்சுவலாக எங்களுக்கு. இது இப்போ நான் வந்து இன்னொரு ஹோம் ஸ்டே புக் பண்ணியிருக்கோம். இப்போது அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்லாங்குத்து லொக்கேஷன்லேயே தான் இருக்குது. ஸோ அந்த லொக்கேஷனில் தான் இப்போது நாங்கள் செக்இன் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ப்போமே எப்படி இப்போது அந்த ரூமு எங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு. இது ஒரு 3 BHK அப்பார்ட்மெண்ட்டு டைப் தான், பட் இண்டிவிஜுவல் ஹவுஸ். இது மொத்தமாகவே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு என்ட்ரன்ஸு நல்லாயிருக்கு. இது ஆக்சுவலாக ஒரு ஓல்டு கோவா பில்டிங் தான் அது. வந்தவொடனே ஒரு மிரர் வச்சுருக்காங்க. இன்னர்லேயே ஸ்டேர்கேஸ் இருந்திருக்கு மேலே டெரஸ் போகிறதுக்கு. பட் அதை வந்து கட் பண்ணிவிட்டு இது ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸாக பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் லைட்ஸ் ஆன் பண்ணுங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சின்ன ரூமாக இருக்குது எங்களுக்கு. ஆனால் வந்து ஒருத்தர் மட்டும் பெரிய ரூமாக எடுத்துருக்காரு. ஸோ ஒரு ஓல்டு விண்டேஜ் ஹவுஸுக்கு தான் வந்திருக்கும். இப்போ ஒரு ரூம் பார்த்தோம், பார்த்தீங்கன்னா தெரியுது. ஆக்சுவலாக அவங்க வழிபடுற கடவுளோட செல்லாம் வச்சுருக்காங்க. இது ஒரு நெக்ஸ்ட் ரூம். இதுள்ள வந்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்டு ப்ளஸ் ஒரு செப்பரேட்டாக கீழே படுக்கிறதுக்கு ஒரு பெட் கொடுத்துருக்காங்க. ஏசி கொடுத்துருக்காங்க, லயாட். ஸோ சாரி, கம்பெனி நேம்லாம் சொல்லக்கூடாதா. இங்கே ஒரு ஓல்டு விண்டேஜ் பீரோ நீங்கள் பார்த்துருக்கீங்க, கல்யாணத்திலலாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஓல்டு விண்டேஜ் பீரோ. சாவி மேபி கேட்டு வாங்கிப்பாங்க இவங்க. அப்படியே உள்ளே போனோன்னா ஒரு வாஷிங் மிஷின். இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் டோர் வாஷிங் மிஷின் இருக்குங்க. ஐஎஃபியோட வாஷிங் மிஷின் இது. ஒரு ஹாட் வாட்டர் இது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கிச்சன், அதான் அந்த அடுப்புலாம் வச்சுருக்காங்க. பட் இது வந்து யூசேஜில் இல்லை. ஸோ கிச்சன் செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. பாத்ரூம் அப்படியே டைரெக்டாக உள்ள வந்தோன்னா நம்ம ஒரு டாய்லெட். அப்புறம் இது ஃபுல்லாக பாருங்களேன், டைல்ஸ் ஃபுல்லாக அப்படியே ஒட்டி பயங்கரமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது ஆனால் ஓல்டு வீடாக இருந்தாலும் இது வந்து நல்லா ரெனோவேட் பண்ணியிருக்காங்க இவங்க. அப்படியே நெக்ஸ்ட் ரூம் தான் திஸ். ஸோ இப்போ பார்த்தோம்னா கிச்சன், நம்மளுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம சமைக்க தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பேக் சைடில் அவங்க கிச்சன் வச்சுருக்காங்க, அவங்க மிச்சதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இவர் பார்த்தோன்னா தெரியும், நம்ம ட்ரிப்பில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது அவர் எப்போவுமே படுத்து லொக்கேஷனாகவே இருக்காது. பார்த்திங்கன்னா அவங்க ஃபுல்லாக வந்து பீங்கா மெட்டீரியல்ஸ், அதாவது அந்த செராமிக் மெட்டீரியல்ஸ் இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா கிளாஸ், பியரோ, அதோட ஒயின் கிளாஸு எல்லாமே இருக்குது. ஃப்ரிட்ஜு ரன்னிங்கில் தான் இருக்குது. ஒரு 3D ஃபோட்டோ. நெக்ஸ்ட் அப்படியே உள்ளே வந்தோன்னா ஒரு இங்கே ஒரு ரூம். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மர டோரில் ஃபுல்லாக உட்டனில் பண்ண வீடு மாதிரி இருக்குது. ஃபுல்லாகவே உட்டன். மேபி அந்த காலத்து தேக்கா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் துருப்பிடிச்சி போயிருக்கு. பார்த்தா தெரியும், ரூமு நல்லா ரீசெண்டாக தான் வந்து ரெனோவேட் பண்ண மாதிரி இருக்குது. பெயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு விண்டோ ஏசி தான். ஸோ அந்த பெரிய மாஸ்டர் ரூமில் மட்டும்தான் வந்து அந்த ஏசி வச்சுருந்தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ நல்லா இருந்ததா?